என் பேர் சக்திவேல். நான் இங்கே வள்ளியமலை இடத்துலேருந்து பேசுகிறேன். இப்போது பொள்ளாச்சி வழக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கஷ்டத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. அதில் தமிழக அரசாங்கம் இவ்வளோ தூரம் ஒரு சாமர்த்தியமான செயல் செஞ்சு, இவ்வளோ சீக்கிரம் சட்ட ஆலோசனை செஞ்சு, இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்காக நம்ம முதல்வருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ இது சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்தது காரணம் ஒரு தூக்கு தண்டனையாக கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம். மக்கள் பெண்களோட வெளியில் நடமாடுற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக செயல்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு செயல்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனால் இனி யாருமே செய்யறதுக்கு பயப்படுவாங்க. 6 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவம் தீர்ப்பு எப்பொழுது வரும் எதிர்பார்த்து கொண்ட சூழலில் இன்றைக்கு 6 ஆண்டுக்கு தாமதமானாலும் கூட அற்புதமாக ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு பெருத்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் பாலியல் வழக்கு பெண்கள் மீது தகாத செயலில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு பயப்படுகிற வகையிலும் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அச்சுறுத்துகிற வகையில் நீதிமன்றம் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது மூலமாக வரக்கூடிய காலங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் குற்றங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் தீர்ப்பு மூலமாக இருக்கிறது. வழக்கறிஞர் மணிமாலா பேசுகிறேங்க. தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 6 ஆண்டுகள் விசாரணைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை, சாகுமுறை ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ரொம்ப பெண்களுக்கு இடையே வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களுக்கு உண்டான நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற விதமாக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தை அணுகணும், நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை பெண்கள் மத்தியில் உண்டாகிறதுக்கான தீர்ப்பு இந்த தீர்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தீர்ப்பு ஒரு 6 ஆண்டுகள் விசாரணைக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. காலதாமதமே ஆனாலும் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கோசரம் இன்றைக்கி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நல்லதாகவே இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் பெண்கள் எல்லாரும் படிப்புக்கோசரம் எல்லா பக்கம் போனாங்க வந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனை நடக்க எவ்வளவோ பிள்ளைகளை படிப்புக்காக நாங்கள் நிறுத்தணும், தேவைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு படிப்புகள் அந்த நேரம் இழந்தவங்க நிறையா இருப்பாங்க, படிப்பை பற்றி இழந்தவங்க நிறையா இருப்பாங்க, சுதந்திரத்தை இழந்தவங்க பிள்ளைகள் நிறையா இருப்பாங்க, பெற்றவங்க அதனால் எவ்வளோ மன ரீதியாக கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கிறப்ப பெண்களுக்காகட்டும் தாய்மார்களுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப மன ரீதியாக சந்தோஷப்படுவோம். நாங்கள் இந்த தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம். பொள்ளாச்சி வழக்கில் பள்ளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க சாகுமுறை. எப்படி பார்க்குறீங்க? தண்டனை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது இந்த தண்டனை இன்னும் கடுமையாக கொடுத்துருக்கலாம், தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். அப்போ தான் சமூகத்தில் பயம் இருக்கும், பெண்களுக்குலாம் ஒரு மரியாதை இருக்கும். இந்த நாளைக்கு ஒருத்தர் பெண்களை இறண்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குற்ற வழக்கில் போனால் நமக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு ஒரு பயத்தினால குற்றம் செய்ய யோசிப்பான். பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். அதாவது பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஒரு பெண்ணை ஒரு பொருளாக நினைக்காத ஒரு மதிப்பு மரியாதையோடு நினைச்சு ஒரு பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். இதனால் இந்த தண்டனையை வரவேற்கிறோம். என் பேர் சரவணன். எப்படி பார்க்குறீங்க? இந்த தண்டனை எப்படி பார்க்குறீங்க? சாகுமுறை ஆயுள் தண்டனை இல்லை, இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு உடனடி தூக்கு தண்டனை தந்திருக்கணும். அது தந்தாதான் இன்னும் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காது. சாகுமுறை ஆயுள் தண்டனைனா அவங்க உள்ளார இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அவங்க தனித்தனியாலாம் போட்டு வைக்க போகிறதில்ல ப்ரிசனில். எல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறதே ஒரு இதாக தான் இருக்குது. ஜெயிலில் அவ்வளோ துன்புறுத்தலோ இதெல்லாம் கிடையாது. சாகுமுறைனா அவங்க சாகும் வரைக்கும் ஒருத்தன் நாளைக்கே செத்துருவான், இன்னொருத்தன் 1 மாதம் கழித்து சாகுவான், இன்னொருத்தன் 10 வருஷம் கழித்து சாக போகிறான். சாவு வெளியே இருந்தாலும் வரதான் போகுது, உள்ளார இருந்தாலும் வரப்போகுது. அதுக்கு பதிலாக தூக்கு தண்டனை கொடுத்தா கொஞ்சம் பப்ளிக்கில் இதை பற்றி பயம் வரும். மற்ற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி இது தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இதுக்கு ஒரே தூக்கு தண்டனை, என்கவுண்டர் இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இன்னும் குறையும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயமும். இந்த வழக்கில் வந்த தீர்ப்பே இது ரொம்ப லேட்டாக தான் தந்திருக்காங்க. இது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, 6 வருஷம் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதே இப்போ தான் தந்திருக்காங்க. இதே தவறு தான். இதுக்கெல்லாம் உடனடி தீர்வு கிடைச்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் மேலும் மேலும் இந்தியாவில் நடக்காமல் இருக்கும். அதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. என் பேர் ஆசிஃப், சேலம். இந்த இப்போ பொள்ளாச்சி சம்பவம் ரொம்ப நாட்டையே உலுக்கியிருக்கு. அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இந்த அவங்களுக்கு சாகுமுறை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தூக்கு தண்டனை அப்படின்னா கூட ஒரே நாளில் அவங்கள தூக்கில் போட்டு அதோட ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும்.
இது வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து வேதனையை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். பெண் பிள்ளை பெற்றவர்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தீர்ப்பு நடக்கணும். அதே மாதிரி வந்து குற்றங்களும் வந்து இனிமேல் நடக்காது. ஏன்னா இதை பார்த்து குற்றம் செய்யறவங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தலை நிமிர்ந்து போகலாம் வரலாம். தீர்ப்பை வந்து நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். முகமது காசிம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.